ஆனா அந்த மதராசி படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்ல மொக்கையா இருக்கா அப்படின்றத பத்தி தான் அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் vlog தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். காலையிலே வந்து எந்திரிச்சிட்டு இந்த படத்துக்கு போலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி வந்து ஜீரோ ஐப்ல வந்து ரெடியாகி வந்து கிளம்புனங்க. ஹீரோல இருக்கிற ஸ்ரீ சத்தி சினிமாஸ் தான் வந்து போயிருந்தேன். பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு அடிச்சு பிடிச்சு அப்படி ஓடி போய் டிக்கெட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போய் பார்த்தா கூட்டமே இல்ல. படமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வில்லன் இருக்காரு அந்த வித்யு ஜமால் அப்படின்றவர், அவரோட இன்ட்ரோலாம் வேற லெவல். என்னங்க ஹீரோ லெவலுக்கு இன்ட்ரோ கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்ப நான் யாரா? அப்படியே சிவகார்த்திகேயன் சாரை வந்து காமிச்சாங்க. அவர் மென்டல் மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி என்னடா அதுன்னு பார்த்தா அவர் உண்மையிலேயே மென்டலா இந்த படத்துல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நான் சும்மா பண்ணுக்கு சொன்னேன். அந்த காமெடி சீன்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லாவே அவர் வந்து காமெடி பண்ணாரு. சொல்ல போனா ரொம்ப போரான ரைட்டிங்கா இருந்துச்சு. படத்துல லாஜிக்கே இல்ல. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து ஷோல்டர்ல ஒரு கன்னால 2 புல்லட்டால சுட்டுருவாங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே நல்லா எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா வில்லன் அவர் 3 குண்டால வந்து சுடுவாங்க. அவர் படமுள்ள படுத்துட்டு இருக்காரு. என்னங்க லாஜிக் இது? சிவா மென்டலா இருந்து ஃபைட் பண்றத பார்த்து லவ் பண்ண ஹீரோயின் வந்து அவர் மென்டல்ல இருந்து ரிகவர் ஆகி நார்மல் மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் லவ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. You are totally wrong. இது என்ன லாஜிக்னே தெரியல. அந்த சீன் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே அங்கங்க கனெக்ட் பண்ணி இன்டர்வல் சீன் கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணிருந்தாங்க. அந்த இடம் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இன்டர்வல்ல வந்து விட்டாங்க. டீசென்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப். அப்படியே கொஞ்சம் வெளிய எல்லாம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்த்து சைட் அடிச்சிட்டு மூஞ்சிய பாரு செருப்பு பிஞ்சிரும். செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்னை வச்சு என்ன பண்ணாங்க, அதனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத காமிப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஹீரோயினை வந்து கடத்தி கொண்டு போய் வைக்கிற மாதிரி அதை நம்ம சிவா போய் காப்பாத்துற மாதிரியே ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து ஈஸியா நீங்க வந்து கெஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்கிரீன் பிளேவே இருந்துச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த வில்லனுக்கு வந்து செம்மையா ஸ்கோப் கொடுத்திருந்தாங்க. வில்லனா ஹீரோவாயா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னாவே வந்து தெரியும். ஓவராலா சொல்ல போனா வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே படமும் வந்து முடிஞ்சிருச்சு. வெளியே போய் பார்த்தா மழையும் நல்லா பேஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மலைக்கு வந்து ஒரு சூடா ஒரு தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. பக்கத்துல இருக்க ஆனந்த பவனுக்கு போயிட்டு ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லாவும் இருந்துச்சு. போய் பில்ல பார்த்தா 150 ரூபான்னு போட்டுருக்காங்க ஒரு கீ ரோஸ்ட். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அண்ணா வந்து பைக்ல போய் மலையில சறுக்கி கீழே விழுந்துட்டாரு. சோ மக்களே, ரெயின் சீசன்ல வந்து பைக்கை வந்து பார்த்து ஓட்டுங்க, மெதுவா ஓட்டுங்க. இந்த அட்வைஸோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். இன்னும் என்ன பிரிந்தது போதும்.